ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோப் மேக்கிங் சீரீஸில் ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் சோப் மேக்கிங் சீரீஸில் எல்லா சோப் ரெசிபீஸ்க்கும் உண்டான வீடியோ லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த சோப்புக்கு கீ இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். இதை வந்து நம்ம எண்ணெய் வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய், 100% கோகனட் ஆயில் மட்டும்தான், வேறு எந்த ஆயிலும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அகலமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். அலுமினியம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய மெஷரிங் கப். இன்றைக்கி இதில் 2 கப் தண்ணியை இந்த பவுலில் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம தண்ணி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் காஸ்டிக் சோடா எடுத்துக்கணும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக இதை வந்து நம்ம தண்ணியில் கொட்டிடக்கூடாது. ஏன்னா இதை உள்ளே நம்ம சேர்க்கும் போது இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து நல்லா அதிகமாகும், தண்ணி நல்லா சூடாகும். ஒரே அடியாக நம்ம இதை உள்ளே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் ஒரே டைமில் ரைஸ் ஆகக்கூடாது. இந்த காஸ்டிக் சோடா லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் சோப் மேக்கிங் பண்ணுறீங்க, இதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லாமல் இதை பண்ணாதீங்க. ஏன்னா இது ஸ்கின்னில் படும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் முகத்தை மெயினாக இந்த லை சொல்யூஷன் கிட்ட கொண்டு போகாதீங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்தே இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லைவ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, நம்ம கண்டிப்பாக தண்ணியில் தான் காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணுமோ தவிர காஸ்டிக் சோடா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. அந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். இருக்கிற எல்லா காஸ்டிக் சோடாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண காஸ்டிக் சோடாவில் எந்த ஒரு ரெசிடியூவும் அந்த வாட்டரில் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நார்மலான டெம்பரேச்சருக்கு இந்த தண்ணி கூல் ஆகிற வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணணும். இந்த டெம்பரேச்சரை நம்ம எப்படி கிராஜுவலாக ரைஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த டெம்பரேச்சரை நம்ம கிராஜுவலாக தான் கம்மி பண்ணணும். ஆல் ஆஃப் அ சடன் நம்ம இதை கம்மி பண்ணிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ்லேயோ அந்த மாதிரி எதுலேயாவது வச்சோ சில்லுன்னு ஆக்கிடலாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிராஜுவலாக அதை கம்மி பண்ணணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சும்மா விட்டிங்கனாவே அது ஒரு 15 to 20 மினிட்ஸில் அது கூல் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ஆயிலை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் காஸ்டிக் சோடா வாட்டர் எடுத்தோமோ அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அதில் 7 கப் எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுடைய லை சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய எண்ணெயை நம்ம லைவ் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். இது ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் காஸ்டிக் சோடா 2 கப் தண்ணி. அதே மாதிரி 7லிருந்து 10 கப் வரைக்கும் நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆயில் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த ஆயில் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 10 வரைக்கும் எடுக்கலாம். 7 கப்லேருந்து 10 கப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சோப் ஃபஸ்ட் டைம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 சோப் குட்டியாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் நீங்கள் கூட்டுறதோ குறைக்கிறதும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 7 கப்லேருந்து 10 கப்புக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுற மற்ற கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பொறுத்தும் நம்ம இந்த ஆயிலோடைய மெஷர்மெண்ட் மாறுபடும். இப்போ நம்ம ஒரே ஆயில் தான் எடுக்கிறோம், தேங்காய் எண்ணெய். வேறு பல எண்ணெயெல்லாம் சேர்த்து நம்ம சோப் செய்யும் போது அதோட மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். பேசிக்காக சோப் மேக்கிங் கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சிம்பிள் ப்ளைனாக ஒரே ஒரு ஆயில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாம் ஈஸியாக அந்த மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த ஆயிலும் லை சொல்யூஷனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் கையிலையே மிக்ஸ் பண்ணலாம், பிளெண்டர் அவசியமே கிடையாது. என்கிட்ட பிளெண்டர் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டர் இல்லாதவங்க கையிலையே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகும். ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகும், அவ்வளோதான்.
பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் கையில் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் இதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் அந்த கீ இன்க்ரீடியன்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஆட் பண்ணல. ஏதாவது கீ இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப திக்காக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து கையில் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து கையில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது இன்னும் நல்லா திக்காகல, ஆனால் ஓரளவுக்கு வந்து அந்த தின் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தின்னாக தான் இருக்குது இந்த சோப்பு. இப்போ வந்து நம்ம இதில் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் நம்ம எடுத்துருக்கிற இந்த லை சொல்யூஷன் அண்ட் ஆயிலுக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த நுரை வருது இல்லையா, அதில் வந்து நல்லா டார்க் கலரில் வரும், வெள்ளை கலரில் வராமல். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணுவோம்னா, அந்த கலர் லைட்டாக இருக்கே இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆட் பண்ணணும்னு நமக்கு தோணும். ஏன் கடையில் இருக்கிற சோப் மாதிரி நம்மளுடைய அந்த சோப் பேட்டர் வந்து நமக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடையில் கமர்ஷியலாக நமக்கு வந்து கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஆக்டிவேட்டட் சார்கோலோடு சேர்த்து கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த டார்க் பிளாக் கலர் வர்றதுக்காக அந்த டார்க் பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலர் வந்து இது மட்டும் கிடையாது, ஆக்டிவேட்டட் சார்கோல்னால் மட்டும் வந்த கலர் கிடையாது. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய சோப் வந்து நேச்சுரலான ஒரு கலரில் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மோல்டில் வந்து அதை ஊற்றிடலாம். இது எந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது அந்த தின் ட்ரேஸாக இருந்ததுக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து மோல்டில் ஊற்றுறதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு சப்போஸ் இன்னுமே உங்களோட சோப் வந்து டார்க்காக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுட் கிரேட் கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட சோப் வந்து சூப்பர் டார்க் ஆயிரும். நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. என்னோடய சோப்ஸ் வந்து மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணல. மோல்டில் நம்மளுடைய சோப் எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக ஒரு தட்டு தட்டணும். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ அந்த கேப் ஏதாவது இருந்துச்சுனாலோ அது கொஞ்சம் ஈவன் ஆகிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த மைல்டான இந்த டேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஒரு ஸ்கொயர் சோப், ஒரு ரவுண்ட் சோப், இது போக மீதி கொஞ்சமாக என்கிட்ட இருந்தது. அதில் ஒரு குட்டி ஹார்ட் செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 48 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே வந்து இது செட் ஆகிறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணணும். கண்டிப்பாக இது 48 hours நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக வரும் நீங்கள் எடுக்கும்போது. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அன்மோல்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 days வந்து நீங்கள் டைம் கொடுங்க. இப்போ வந்து 48 hours ஆயிடுச்சு. 2 நாள் கழித்து நம்மளுடைய சோப் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்மளுடைய க்யூட் லிட்டில் ஹார்ட் ரெடி. வாவ், எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த கலர் கூட ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக வந்திருக்கு. நேச்சுரலாக இருக்குது இந்த சோப் வந்து. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணல. அதனால் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இதுவுமே பாருங்கள், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பிராண்டட் சோப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் வரும். இந்த லாஸ்ட் ஸ்கொயர் சோப் எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். இதுவுமே வந்து பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அது ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா நீங்கள் 48 hours வந்து அது செட் ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். 48 hours கழிச்சு அன்மோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக வரும். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய போர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் பண்ணும். ஆக்னி இருக்கிறவங்களுக்கு இந்த சோப் பெஸ்ட். பிக்மெண்டேஷன், மார்க்ஸு இது எல்லாத்தையும் கிராஜுவலாக ஃபேட் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான க்ளோவை கொடுக்கும். இந்த சோப் கடையில் எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படின்னா 75 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் நம்ம கடையில் வந்து கிடைக்கிது. இதை நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும், ரொம்ப ஈஸியும் கூட. இதை நம்ம வீட்டில் செய்யணுன்னா 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே ஆகும். நம்ம எந்த குவாலிட்டி ஆஃப் ஆயில் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இந்த விலை வந்து 20லேருந்து 30க்குள்ளே வரும். இந்த சோப் எல்லாத்தையும் நம்ம இப்போ அன்மோல் பண்ணியாச்சு. இதை 45 நாள் க்யூர் ஆகிறதுக்காக விடணும். 45 நாள் கழித்து தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் சோப் மேக்கிங் சீரீஸில் இன்னுமே நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.